என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில் மிகவும் அமைதியாக ஒரு சந்தேகத்தை உணர ஆரம்பிக்கிறான். அந்த சந்தேகம் வெளியுலகத்துடன் சம்பந்தப்பட்டதல்ல, அது அவன் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. நான் ஒருநாள் சொத்து சேர்க்க முடியுமா? என் வாழ்க்கை ஒருநாள் நிலையாகுமா? என்ற கேள்விகள் மனதில் எழ ஆரம்பிக்கலாம். அந்த கேள்விகள் வந்தால் சில நேரங்களில் மனம் சற்று தளர்ந்து போகும். ஏனெனில் அந்த எண்ணம் மனிதனின் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலிருந்து வருகிறது. ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்முடைய எதிர்காலத்தை இன்று இருக்கும் நிலையை வைத்து தீர்மானித்து விடுவது. இன்று உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது, இன்று நீ எங்கு நிற்கிறாய், இதனால் நாளை என்ன ஆகும் என்று முடிவு செய்து விடக்கூடாது. வாழ்க்கை பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத விதமாக மாறும். ஒரு விதை மண்ணில் இருக்கும் போது அதை பார்த்து யாரும் அது ஒரு பெரிய மரமாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அந்த விதையின் உள்ளே ஒரு மரத்தின் முழு சக்தியும் மறைந்து இருக்கும். சரியான நேரம், பொறுமை, பாதுகாப்பு, இந்த மூன்றும் கிடைத்தால் அந்த விதை ஒரு நாள் மண்ணை உடைத்து வெளியில் வரும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இன்று தெரியாமல் இருக்கும் பல வாய்ப்புகள் இருக்கலாம். இன்று உன் மனதில் இருக்கும் உழைப்பு, உன் முயற்சி, உன் பொறுப்பு, இந்த மூன்றும் தான் அந்த விதையின் உள்ளே இருக்கும் சக்தி போல. என் தங்கமே, சொத்து என்பது ஒரே நாளில் உருவாகும் விஷயம் அல்ல. அது பல வருடங்களாக உருவாகும் ஒரு பயணம். அந்த பயணத்தில் பல தடைகள் இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக நடக்கச் செய்யும். அந்த மெதுவான நடை தான் சில நேரங்களில் மிகவும் உறுதியான நிலையை உருவாக்கும். நீ இன்று குடும்ப பொறுப்புகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறாய். அந்த பொறுப்புகள் சில நேரங்களில் சேமிப்பை தடுக்கலாம். ஆனால் அதனால் உன் எதிர்காலம் முடிந்து போய்விடவில்லை. அந்த பொறுப்புகள் தான் உன்னை ஒரு வலிமையான மனிதனாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் மனிதன் மற்றவர்களை பார்த்து தன்னை ஒப்பிட்டு விடுகிறான். யாரோ ஒருவர் வீடு வாங்கியிருக்கலாம், யாரோ ஒருவர் பெரிய சொத்து சேர்த்திருக்கலாம். அந்த காட்சிகளை பார்த்தால் மனதில் ஒரு சின்ன துக்கம் தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, அந்த காட்சிகளுக்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கையை நாம் அறிய மாட்டோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த போராட்டம் இருக்கும். சிலருக்கு அது வெளியில் தெரியாது. வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த மனிதனும் தனது வாழ்க்கையை மாற்ற முடியும். நீ இன்று என்னால் முடியாது என்று நினைத்தால் அந்த எண்ணமே உன்னை நிறுத்திவிடும். ஆனால் ஒருநாள் முடியும் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே கொண்டு செல்லும். என் தங்கமே, வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரே நாளில் வராது. சிறிய மாற்றங்களாக தான் தொடங்கும். இன்று ஒரு சிறிய முயற்சி, நாளை ஒரு சிறிய சேமிப்பு, மறுநாள் ஒரு புதிய வாய்ப்பு, இந்த எல்லாவற்றும் சேர்ந்து தான் ஒரு பெரிய நிலையை உருவாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். அந்த நாட்களில் நான் மிகவும் சந்தேகப்பட்டேன் என்று. ஆனால் அந்த சந்தேகங்களை தாண்டி நான் நடந்ததால் தான் இன்று இந்த நிலைக்கு வந்தேன் என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கை என்னை சோதிக்கவில்லை, அது என்னை உருவாக்கிக் கொண்டிருந்தது என்று. என் தங்கமே, சொத்து சேர்க்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறதா இல்லையா என்பது பணத்தில் இல்லை. அது உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையில் இருக்கிறது. உன் மனம் வலிமையாக இருந்தால், உன் முயற்சி தொடர்ந்து இருந்தால், உன் பொறுப்பு உணர்வு குறையாமல் இருந்தால், ஒருநாள் வாழ்க்கை உனக்கு ஒரு நல்ல நிலையை தரும். அந்த நாள் வந்தால் நீ அமைதியாக சிரிப்பாய். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், நான் ஒருநாள் சந்தேகப்பட்ட அந்த கனவு உண்மையாகி விட்டது என்று. என் தங்கமே, அதனால் உன் மனதில் நம்பிக்கையை விடாதே. உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் பாதையை விட்டுவிடாதே. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வராமல் போகாது. அது ஒரு அமைதியான காலையில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அந்த காலையில் நீ உன் மனதில் ஒரு பெரிய நிம்மதியை உணர்வாய். அந்த நிம்மதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய உண்மையான செல்வம் என்று அப்போது புரியும்.
என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்க ஆரம்பிக்கும் நேரம் மிகவும் அமைதியாக வரும். அது ஒரு பெரிய சம்பவமாக வராது. சில சிறிய அனுபவங்கள், சில நிறைவேறாத ஆசைகள், சில நேரங்களில் நடந்த தோல்விகள், இவை எல்லாம் சேர்ந்து மனதில் ஒரு மெதுவான சந்தேகத்தை உருவாக்கும். அந்த சந்தேகம்தான் என்னால் முடியுமா என்ற கேள்வியாக மாறும். அந்த கேள்வி மனதில் அடிக்கடி எழ ஆரம்பித்தால் மனிதன் தன் சக்தியை மறந்து விடுகிறான். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால் எந்த மனிதனின் பயணமும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு ஆரம்பமே எளிதாக இருக்கும், சிலருக்கு ஆரம்பம் சிரமமாக இருக்கும். ஆனால் ஆரம்பம் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையின் முடிவை அது நிர்ணயிக்காது. ஒரு மனிதன் மனதில் இருக்கும் உறுதியும் முயற்சியும் தான் அவன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நீ ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து பாரு. இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் பல விஷயங்கள் ஒரு காலத்தில் கனவாக தான் இருந்தது. ஒரு நாள் கிடைத்தால் நல்லது என்று நினைத்த சில விஷயங்கள் இன்று உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம். அந்த மாற்றம் எப்படி வந்தது? அது மெதுவாக தான் வந்தது. அதேபோல இன்னும் வரவேண்டிய பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றன. என் தங்கமே, சொத்து சேர்ப்பது என்பது வெறும் பணத்தை மட்டும் சேமிப்பது அல்ல. அது ஒரு மனநிலையை உருவாக்குவது. அந்த மனநிலை என்ன தெரியுமா? நான் இன்று செய்யும் சிறிய முயற்சியும் நாளை ஒரு பெரிய நிலையை உருவாக்கும் என்ற நம்பிக்கை. ஒரு ஆறு மலைகளின் நடுவே ஓடும்போது அது ஒரே நாளில் கடலை அடையாது. அது பல கற்களையும் தடைகளையும் கடந்து தான் செல்லும். சில நேரங்களில் அது மெதுவாக ஓடும், சில நேரங்களில் அது வேகமாக ஓடும். ஆனால் அது ஒருபோதும் தன் திசையை மறக்காது. அதனால் தான் ஒரு நாள் அது கடலை அடையும். அதேபோல உன் வாழ்க்கையும் இருக்கிறது. இன்று உன் நடை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது தவறான நடை அல்ல. அது ஒரு உறுதியான நடை. அந்த நடை தான் ஒரு நாள் உன்னை ஒரு நிலையான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, பல நேரங்களில் நாம் நம்மை நாமே குறைத்து மதிப்பிட ஆரம்பித்து விடுகிறோம். என்னால் முடியாது என்ற எண்ணம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. ஆனால் அந்த எண்ணம் உண்மையல்ல, அது ஒரு பயம் மட்டுமே. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கியவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் அந்த பயத்தை சந்தித்தவர்கள் தான். அவர்கள் அந்த பயத்தை நம்பவில்லை, அவர்கள் தங்கள் முயற்சியை நம்பினார்கள். நீ இன்று செய்யும் உழைப்பு சிறியதாக தோன்றலாம், ஆனால் அந்த உழைப்பின் மதிப்பு காலம் சென்ற பிறகு தான் தெரியும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டவுடன் அது இருட்டில் தான் இருக்கும். வெளிச்சம் இல்லாத அந்த இடத்தில் அது மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சி யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அது மண்ணை உடைத்து வெளியில் வரும். அந்த நாளில் மக்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அந்த மரத்தின் உண்மையான வளர்ச்சி அந்த இருட்டில் தான் நடந்தது. என் தங்கமே, இன்று நீ சந்திக்கும் சிரமங்கள் அந்த இருட்டு போல. அது உன்னை தடுக்க வரவில்லை, அது உன்னை உருவாக்க வரப்பட்டுள்ளது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக கற்றுக் கொடுக்கிறது. அந்த பாடங்கள் சற்று கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அந்த பாடங்கள் இல்லாமல் இருந்தால் மனிதன் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தத்தோடு வராது. அது உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையாக தோன்றும். அந்த நம்பிக்கை வந்த பிறகு நீ வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு சிரமமாக தோன்றிய விஷயங்கள் அப்போது ஒரு அனுபவமாக தெரியும். என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? அது மன அமைதி. அந்த அமைதி இருந்தால் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் உறுதியுடன் நிற்க முடியும். சொத்து, வீடு, பணம் இவை எல்லாம் வாழ்க்கையில் முக்கியமானவை தான். ஆனால் அவை எல்லாம் ஒரு காலத்தில் தான் வரும். அவை வருவதற்கு முன் வாழ்க்கை நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். அந்த பொறுமை தான் ஒரு நாள் அந்த செல்வத்தை நிலைத்து நிற்கச் செய்யும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை குறைத்து பார்க்காதே. உன் முயற்சியை சிறியதாக நினைக்காதே. நீ இன்று எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியும் உன் எதிர்காலத்தின் பாதையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த பாதை உன்னை ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும்.
அந்த நாள் வந்தால் நீ அமைதியாக உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கலாம். அப்போது உன் மனதில் ஒரு சிரிப்பு வரும். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், ஒரு காலத்தில் நான் என்னால் முடியாது என்று நினைத்தேன். ஆனால் அந்த எண்ணத்தை தாண்டி நடந்ததால் தான் இன்று இந்த நிலைக்கு வந்தேன் என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி வந்த பிறகு எந்த சிரமமும் உன்னை பயமுறுத்த முடியாது. என் தங்கமே, அதனால் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை காப்பாற்று. உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் பாதையை விடாதே. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வராமல் போகாது. அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு பெரிய நிம்மதி உருவாகும். அந்த நிம்மதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய செல்வம் என்று அப்போது புரியும். அந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் எளிதாகவும் அமைதியாகவும் தெரியும். அந்த அமைதியே மனிதன் உண்மையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம். என் தங்கமே, வாழ்க்கையின் பாதையில் நீண்ட நேரம் நடந்தவர்களுக்கு மட்டும் ஒரு ஆழமான உண்மை புரியும். அந்த உண்மை என்னவென்றால், மனிதன் தேடும் எல்லா பதில்களும் வெளியுலகத்தில் இல்லை. அவை பல நேரங்களில் அவன் உள்ளத்தில் தான் இருக்கின்றன. சில நேரங்களில் நாம் வெளியில் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய சக்தியை மறந்து விடுகிறோம். என்னிடம் இதெல்லாம் இல்லை என்று எண்ணும் போது மனம் மெதுவாக தளர ஆரம்பிக்கும். அந்த தளர்ச்சி தான் நம்பிக்கையை சற்று சிதைக்க ஆரம்பிக்கும். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நம்மை ஒரே நிலைமையில் வைத்திருக்காது. அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இன்று சிரமமாக தோன்றும் விஷயம் நாளை ஒரு அனுபவமாக மாறும். இன்று முடியாதது போல தோன்றும் விஷயம் நாளை எளிதாக நடந்துவிடும். வாழ்க்கையின் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளும் போது தான் மனிதன் மனதில் ஒரு புதிய அமைதி உருவாகிறது. ஒரு மனிதன் சொத்து சேர்க்க முடியுமா இல்லையா என்பதை காலம் தான் முடிவு செய்கிறது. ஆனால் அந்த காலம் எப்படி மாறும் என்பதை தீர்மானிப்பது மனிதனின் மனநிலை. மனம் உடைந்துவிட்டால் வாய்ப்புகள் அருகில் வந்தாலும் அது தெரியாது. ஆனால் மனம் உறுதியுடன் இருந்தால் சிறிய வாய்ப்புகளையும் பெரிய மாற்றமாக மாற்ற முடியும். என் தங்கமே, நீ வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாக நினைத்து பாரு. அந்த பயணத்தில் சில நேரங்களில் நாம் விரும்பிய இடத்திற்கு உடனே செல்ல முடியாது. சில வழிகளில் தாமதம் இருக்கும். சில நேரங்களில் வழி திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த எல்லா திருப்பங்களும் ஒரு காரணத்திற்காக தான் வரும். அவை நம்மை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும். ஒரு விதை மண்ணில் இருக்கும் போது அது இருட்டை மட்டும் தான் பார்க்கும். வெளிச்சம் கிடையாது. காற்று கூட நேராக அதை தொடாது. அந்த நிலையிலேயே அது அமைதியாக வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சி யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த விதை தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நம்புகிறது. அந்த நம்பிக்கை தான் அதை மண்ணை உடைத்து வெளியில் வரச் செய்கிறது. அதேபோல மனிதனின் வாழ்க்கையிலும் சில காலங்கள் இருக்கும். அந்த காலங்களில் வெளியில் பெரிய மாற்றம் தெரியாது. ஆனால் உள்ளத்தில் ஒரு வலிமை உருவாகிக் கொண்டிருக்கும். அந்த வலிமை தான் ஒரு நாள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். என் தங்கமே, பல நேரங்களில் நாம் சொத்து என்றால் பெரிய வீடு, நிலம், பணம் என்று மட்டும் நினைத்து விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் உண்மையான சொத்து என்பது மன அமைதி, உறுதியான நம்பிக்கை மற்றும் உறவுகளின் அன்பு. இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் ஒரு புதிய வாய்ப்பை தரும். நீ இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் சிறியதாக தோன்றலாம். ஆனால் அந்த முயற்சிகள் தான் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு கல்லை தினமும் ஒரு இடத்தில் வைத்து கொண்டே போனால் ஒரு நாள் அது ஒரு சுவர் ஆகும். அதுபோல வாழ்க்கையிலும் சிறிய முயற்சிகள் சேர்ந்து தான் பெரிய நிலையை உருவாக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்கும் நேரம் வந்தால் ஒரு விஷயத்தை நினைத்து பாரு. இந்த உலகத்தில் வெற்றி அடைந்த எந்த மனிதனும் ஒரு காலத்தில் சந்தேகத்தை சந்திக்காமல் இருந்ததில்லை. அவர்கள் எல்லோரும் ஒரு நேரத்தில் என்னால் முடியுமா என்று கேள்வி கேட்டவர்கள்தான். ஆனால் அவர்கள் அந்த கேள்வியில் நின்றுவிடவில்லை. அவர்கள் தொடர்ந்து நடந்தார்கள். அந்த நடைதான் அவர்களை அவர்கள் சென்ற இடத்திற்கு கொண்டு சென்றது. வாழ்க்கை எப்போதும் முயற்சியை மதிக்கும். அது உடனே பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாள் அதன் மதிப்பை காட்டும்.
ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான காலம் வரும். அந்த காலத்தில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது உனக்கு ஒரு உண்மை புரியும். அந்த நாட்களில் நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஆனால் அந்த கவலைகள் தான் என்னை பொறுமையாக மாற்றியது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. ஏனெனில் அந்த உணர்வு வந்த பிறகு எந்த சிரமமும் உன்னை பயமுறுத்த முடியாது. நீ வாழ்க்கையை அமைதியாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய். என் தங்கமே, சொத்து சேர்க்கும் பயணம் என்பது வெறும் பணத்தின் பயணம் அல்ல. அது மனிதனின் மன வளர்ச்சியின் பயணம். அந்த வளர்ச்சி வந்த பிறகு தான் மனிதன் சம்பாதிக்கும் செல்வம் நிலைத்து நிற்கும். அதனால் தான் வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கிறது. அந்த சோதனைகள் நம்மை தடுக்க அல்ல, நம்மை வலிமையானவர்களாக மாற்றத்தான். நீ உன் வாழ்க்கையை குறைத்து நினைக்காதே. உன் முயற்சியை சிறியதாக எண்ணாதே. உன் பாதை மெதுவாக இருந்தாலும் அது ஒரு உறுதியான பாதை. ஒரு நாள் அந்த பாதை உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நாள் வந்தால் நீ உன் மனதில் ஒரு பெரிய நிம்மதியை உணர்வாய். அந்த நிம்மதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு மாற்றம் கொண்டாலும் மனம் அமைதியாக இருக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை காப்பாற்று. உன் முயற்சியை தொடர்ந்துகொள். உன் மனதை தளர விடாதே. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வராமல் போகாது. அந்த நாள் வந்தால் உன் உள்ளத்தில் ஒரு மெதுவான மகிழ்ச்சி மலரும். அந்த மகிழ்ச்சி தான் நீ இத்தனை காலம் தேடிய செல்வம் என்று அப்போது புரியும். அந்த புரிதல் வந்த பிறகு வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கை என்ற பாதையில் ஒருவர் நீண்ட நாட்கள் நடந்தால் ஒரு உண்மை மெதுவாக அவருக்கு புரியும். மனிதன் எதிர்பார்க்கும் பல விஷயங்கள் உடனே வராது. சில கனவுகள் மெதுவாகவே வளர வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு காலமும் பொறுமையும் தேவை. ஆனால் அந்த காத்திருப்பு காலம் தான் மனிதனை உள்ளிருந்து மாற்றுகிறது. சில நேரங்களில் நாம் அமைதியாக அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் போது ஒரு கேள்வி மனதில் தோன்றலாம். என் முயற்சிகள் உண்மையில் என்னை எங்கே கொண்டு செல்லும் என்று. அந்த கேள்வி வந்தால் அது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு விழிப்பு. அந்த கேள்வி தான் மனிதனை மேலும் சிந்திக்க வைக்கிறது, மேலும் முயற்சி செய்ய தூண்டுகிறது. என் தங்கமே, ஒரு விதையை நினைத்து பாரு. அந்த விதை மண்ணில் விழும் போது அது உடனே மரமாக மாறாது. அது முதலில் மண்ணுக்குள் மறைந்து விடும். வெளியில் இருந்து பார்க்கும் போது அந்த விதை காணாமல் போனது போல தோன்றலாம். ஆனால் அந்த நேரத்தில் தான் அது உள்ளிருந்து வளர ஆரம்பிக்கிறது. அந்த அமைதியான வளர்ச்சி தான் பின்னர் ஒரு பெரிய மரமாக மாறும். அதேபோல மனிதனின் வாழ்க்கையிலும் சில காலங்கள் இருக்கும். அந்த காலங்களில் வெளியில் பெரிய மாற்றம் தெரியாது. ஆனால் உள்ளத்தில் ஒரு வலிமை உருவாகிக் கொண்டிருக்கும். அந்த வலிமை தான் ஒரு நாள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். என் தங்கமே, பல நேரங்களில் நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு விடுகிறோம். யாரோ ஒருவர் முன்னே சென்று விட்டார் என்று நினைத்து நம்முடைய பயணத்தை குறைத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி பாதை இருக்கிறது. அந்த பாதையின் வேகம் வேறுபடும். ஒருவர் வேகமாக ஓடலாம், இன்னொருவர் மெதுவாக நடக்கலாம். ஆனால் அந்த மெதுவான நடை பல நேரங்களில் மிகவும் உறுதியானதாக இருக்கும். அந்த நடை தான் மனிதனை நீண்ட தூரம் கொண்டு செல்லும். என் தங்கமே, சொத்து சேர்க்கும் கனவு பலருக்கும் இருக்கும். அது ஒரு தவறு அல்ல. குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இயல்பானது. ஆனால் அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்றால் முதலில் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் முயற்சி நீண்ட காலம் நீடிக்காது. மனதில் ஒருநாள் இது நடக்கும் என்ற எண்ணம் இருந்தால் தான் மனிதன் தொடர்ந்து முயற்சி செய்ய முடியும். வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கும். அந்த சோதனைகள் நம்முடைய பொறுமையை பார்த்து கொள்ளும். சில நாட்களில் சோர்வு வரும். சில நேரங்களில் மனதில் பயம் தோன்றும். ஆனால் அந்த நேரங்களில் கூட மனதை உடையாமல் காப்பாற்றுவது தான் உண்மையான வலிமை. என் தங்கமே, வாழ்க்கையின் பெரிய மாற்றங்கள் பெரும்பாலும் அமைதியாக தான் வரும்.
அது ஒரே நாளில் நடக்காது. சிறிய மாற்றங்களாக தான் தொடங்கும். இன்று ஒரு நல்ல முடிவு, நாளை ஒரு சிறிய சேமிப்பு, மறுநாள் ஒரு புதிய வாய்ப்பு. இந்த எல்லாவற்றும் சேர்ந்து தான் ஒரு பெரிய நிலையை உருவாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த சிறிய முயற்சிகளின் மதிப்பு புரியும். அந்த நாட்களில் நான் சின்ன விஷயங்களை செய்தேன் என்று நினைத்தாலும் அந்த சின்ன விஷயங்களே இன்று எனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுத்தது என்று புரியும். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வந்த பிறகு மனிதன் தன் கடந்த காலத்தை நன்றி உணர்வுடன் நினைக்க ஆரம்பிப்பான். என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? அது மன அமைதி. அந்த அமைதி இருந்தால் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் உறுதியுடன் இருக்க முடியும். பணம், வீடு, நிலம் இவை எல்லாம் வாழ்க்கையில் முக்கியமானவை. ஆனால் அவை எல்லாம் வருவதற்கு முன் வாழ்க்கை நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். அந்த பொறுமை தான் அந்த செல்வத்தை நிலைத்து நிற்கச் செய்யும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக முன்னேற்றும். அந்த மெதுவான நடை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த நடை தான் பல தவறுகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். என் தங்கமே, உன் முயற்சியை குறைத்து நினைக்காதே. நீ இன்று எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியும் உன் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறுகிறது. அந்த அடித்தளம் வலிமையாக இருந்தால் தான் மேலே கட்டப்படும் வாழ்க்கை நிலையாக இருக்கும். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தத்தோடு வராது. ஆனால் உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ சிரித்து நினைப்பாய், அந்த நாட்களில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று. ஆனால் அந்த கவலைகள் தான் என்னை வாழ்க்கையை புரிந்து கொள்ள வைத்தது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி வந்த பிறகு எந்த சிரமமும் உன்னை பயமுறுத்த முடியாது. என் தங்கமே, அதனால் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை காப்பாற்று. உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் பாதையை விடாதே. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வராமல் போகாது. அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு பெரிய நிம்மதி உருவாகும். அந்த நிம்மதி தான் நீ இத்தனை காலம் தேடிய செல்வம் என்று அப்போது புரியும். அந்த புரிதல் வந்த பிறகு வாழ்க்கை எவ்வளவு சுலபமாகவும் அழகாகவும் தெரியும். அந்த அமைதி தான் மனிதன் உண்மையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது ஒரு ஆழமான உண்மை அவன் மனதில் மெதுவாக ஒளிந்து வர ஆரம்பிக்கும். அந்த உண்மை என்னவென்றால், வாழ்க்கை ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் தருவதில்லை. அது சில நேரங்களில் காத்திருக்கச் செய்கிறது. அந்த காத்திருப்பில் தான் மனிதனின் பொறுமை வளர்கிறது. அந்த பொறுமையில் தான் அவன் மனம் வலிமையாகிறது. சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் போது ஒரு சிறிய துக்கம் மனதில் தோன்றலாம். என்னால் இன்னும் ஏன் பெரிய மாற்றம் உருவாக்க முடியவில்லை என்ற கேள்வி எழலாம். அந்த கேள்வி வந்தால் அதை பயமாக பார்க்க வேண்டாம். அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஆசையின் சத்தம். அந்த ஆசை தான் உன்னை முன்னே செல்ல தூண்டுகிறது. என் தங்கமே, ஒரு மரம் பெரியதாக வளர வேண்டும் என்றால் அது முதலில் ஆழமான வேர்களை வளர்க்க வேண்டும். அந்த வேர்கள் வெளியில் தெரியாது. யாரும் அதை பாராட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த வேர்கள் தான் அந்த மரத்தை பல வருடங்கள் நிலைத்து நிற்கச் செய்யும். அதேபோல மனிதனின் வாழ்க்கையிலும் சில காலங்கள் இருக்கும். அந்த காலங்களில் வெளியில் பெரிய வெற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் மனிதன் தனது வாழ்க்கையின் வேர்களை உருவாக்கிக் கொண்டிருப்பான். அந்த வேர்கள் தான் பின்னர் அவனை உயரமாக நிற்கச் செய்யும். என் தங்கமே, சொத்து சேர்ப்பது என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வருடத்தில் முடிவதில்லை. அது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் பல அனுபவங்கள் வரும். சில அனுபவங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். சில அனுபவங்கள் சற்று கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து தான் ஒரு மனிதனை உருவாக்குகின்றன. அந்த உருவாக்கம் முடிந்த பிறகு தான் வாழ்க்கை அவனுக்கு பெரிய வாய்ப்புகளை தர ஆரம்பிக்கும். நீ இன்று செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் வீணாகாது. அது உடனே பலன் தராமல் இருக்கலாம்.
ஆனால் அது ஒரு நாள் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். ஒரு சிறிய துளி தண்ணீர் கல்லின் மேல் தொடர்ந்து விழுந்தால் ஒரு நாள் அந்த கல்லில் ஒரு பள்ளம் உருவாகும். அந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் அந்த துளியின் பொறுமை தான் அந்த கல்லை மாற்றும். அதேபோல மனிதனின் முயற்சியும் மெதுவாக வாழ்க்கையை மாற்றும். இன்று நீ செய்யும் உழைப்பு ஒரு நாள் உன் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறும். என் தங்கமே, பல நேரங்களில் மனிதன் தன்னுடைய முயற்சியை குறைத்து மதிப்பிட ஆரம்பிக்கிறான். மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து தன்னை அளவிட ஆரம்பிக்கிறான். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான அளவு அந்த ஒப்பீட்டில் இல்லை. உன் பயணம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த பயணத்தில் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய கதையை எழுதுகிறது. ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது ஒரு உண்மை புரியும். அந்த நாட்களில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். ஆனால் அந்த சோர்வு தான் என்னை பொறுமையாக மாற்றியது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. ஏனெனில் அந்த உணர்வு வந்த பிறகு எந்த சிரமமும் உன்னை பயமுறுத்த முடியாது. என் தங்கமே, வாழ்க்கை நம்மை சில நேரங்களில் மெதுவாக உருவாக்குகிறது. அந்த உருவாக்கம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அது ஒரு பெரிய வலிமையை உருவாக்குகிறது. அந்த வலிமை தான் ஒரு நாள் உன்னை உயரமாக நிற்க வைக்கும். அந்த நாளில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பாதை வீணாகவில்லை என்று. இந்த சிரமங்கள் எல்லாம் என்னை வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் இருந்தால் வாழ்க்கை எந்த சோதனையையும் எளிதாக கடக்க முடியும். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை காப்பாற்று. உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் பாதையை விடாதே. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வராமல் போகாது. அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு அமைதியான மகிழ்ச்சி மலரும். அந்த மகிழ்ச்சி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய செல்வம் என்று அப்போது புரியும். அந்த புரிதல் வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் எளிதாகவும் அழகாகவும் தெரியும். என் தங்கமே, அந்த நாள் வரைக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை காப்பாற்றிக்கொள். அந்த ஒளி தான் உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. நீ அந்த ஒளியை அணைய விடாமல் இருந்தால் வாழ்க்கை உன்னை ஒரு நாள் ஒரு அமைதியான வெற்றிக்கு கொண்டு செல்லும். அந்த வெற்றி சத்தமாக வராது. ஆனால் அது உன் மனதில் ஒரு ஆழமான நிம்மதியாக மலரும். அந்த நிம்மதி தான் மனிதன் உண்மையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து.